உண்மையாகவே இந்த ட்ரெஸ்ல உங்களை நான் பரலோகத்துல பார்க்கணும். விசுவசிக்கிறீங்களா? கிரீடமும் இது உண்டு, விசுவசிக்கிறீங்களா? எல்லாரும் கையை நீட்டுங்களேன் உங்க பக்கம். அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவரமேசுவின் பாதளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள், அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவரமேசுவின் பாதளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யாரிவர்கள், திரளாய் நிற்கும் யாரிவர்கள், சேனை தலைவரமேசுவின் போர்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். பரிசுத்த பிதாவே, கிருபையாய் இந்த சகோதரிகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பவுல் சொன்னாரே, கிருபையுள்ள வசனத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, தகப்பனே உம்முடைய இரத்தத்தினால் நான் கண்டெடுத்த இந்த பரிசுத்த சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தெய்வத்தினுடைய ஆளுகை இந்த பிள்ளைகளை இன்றிலிருந்து ஆண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த விசேஷித்த மேன்மையை இவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் இவர்கள் மனக்கண்களை திறக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை உருவாக்க என் தெய்வத்தின் ஆவியானவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும், சகோதரர் என் அன்பு அண்ணன் ஜேம்ஸ் மூலமாகவும் சகோதரி குளோரி மூலமாகவும் நீர் எடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களும் இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே பரலோகத்திலே வரும் வரை என் தகப்பனே நீர் முத்திரை போட்டு இவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பூமியிலே இவர்கள் இருக்கிற வரை சாட்சிகளாய் இவர்களை காண்கிற ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ளட்டும். சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் இவர்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகிர்த்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். என் தெய்வமே, நீர் ஒருவரே இவர்களை கட்டி எழுப்ப முடியும். இன்னும் இன்னும் பல ஆயிரங்களுக்கு இவர்கள் ஒளியாய் திகழட்டும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். நல்ல மேய்ப்பன் இயேசுவின் நாமத்தினாலும் என் தெய்வத்தின் ஆவியானவரின் ஒத்தாசையினாலும் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். யாருக்கெல்லாம் வயிறு பசிக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டா? கொஞ்ச நேரம் ஆகும், சரியா? சரி. எபிரேயர் 1வது அதிகாரம் 13வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, ஒரு வருஷம் போட்டு நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. விசுவாசின்னு ஈஸியா சொல்லிடுறோம். நம்ம எல்லாரும் விசுவாசி தானே? இவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் உண்மையாவே சரி விசுவாசிகை. நம்ம விசுவாசி அப்படின்னு சொன்னா சாதாரண ஆள் இல்லை, தெரியுமா? ரெண்டாவது, நாம் உலகத்துக்குரியவர்களும் அல்ல.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்க சபை விசுவாசின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படி விசுவாசியா இருக்கணும்? சத்திய வசனத்தை கேட்டு, அந்த வசனம் எனக்குள்ள என்னோடு கலந்தாத்தான் ஒருவன் விசுவாசியா நிக்க முடியும். அந்த விசுவாசி ஆன உடனே ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்நிய பேசினாதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு ஜெனரலா. நான் உண்மையாகவே பவுலை போல கமாலியலின் பாதத்தில் அருகில் அமர்ந்து சத்தியத்தை பெற்றவன். யார் அந்த கமாலியல் தெரியுமா? அண்ணன் தான். நான் இவர்தான் தான் படிச்சேன். உண்மையாகவே இவருக்கு முன்னால என்னைய ஆவிக்குரியதுல வழி நடத்தினாரு சாதி ஜேம்ஸ்ன்னு ஒருத்தர் உண்டு. அவர் ஒன்னே ஒண்ணு கற்றுக் கொடுத்தாரு. அவர் நல்ல பைபிள் நாலேஜ் அவர் ரொம்ப நல்லா உண்டு. ஒன்னே ஒண்ணு கற்றுக் கொடுத்தாரு, விளையாட்டுக்கு கூட போய் சொல்லாத. அப்ப உடனே கேட்டேன், என் மனைவிட்டேமா அப்படின்னு. அதான் சொன்னாரு, வாயை பொத்திக்க சொல்லிடாதன்ட்டு. நான் எங்கேயாவது போனோம் அப்படின்னு நினைக்கும் போது, எங்க போன என்ன அதுன்னு சொல்லும் போது சில நேரம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். வரலன்னா அது குடும்பமே இல்லையே என்ன. அப்ப அடுத்த பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஊழியங்களுக்கு சில இடத்துக்கு போகும்போது அங்கயா என்ன யாதுன்னு கேட்டுட்டு இருப்பா. உடனே பிரதர் சொன்னாரு, சொல்லாம போங்க அப்படின்னாரு. எப்படி போங்க? பிரச்சனையே இல்லையா? ஆக விசுவாசிகள் ஆன போது நல்லா கேட்டுடுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப நீங்க யாருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கீங்க? ஆவியானவர். முத்திரைனா என்ன தெரியுமா? சீல் வைப்பாங்கல்ல. தமிழக அரசு எம்பளம் பார்த்திருக்கீங்களா? சீல் பார்த்திருக்கீங்களா? இந்த முத்திரை அப்படின்னா அது அதிகாரத்தை குறிக்கக்கூடியது. அதாவது இப்ப சில ப்ராடக்ட்ல, சில கம்பெனி ப்ராடக்ட்ல முத்திரை போட்டிருப்பாங்க, சீல் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த முத்திரையை பார்த்த உடனே என்னது, இது இந்த கம்பெனியில் உள்ள பொருள், இது இந்த மாதிரி இருக்கும், குவாலிட்டியா இருக்குமா இல்ல அப்படின்னு. அதே போல இன்றைக்கு நீங்கள் எப்படி முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இன்னைக்கு ஒரு கலெக்டர் வராரு. கலெக்டர் கார்ல என்ன இருக்கும்? தமிழக அரசு சீல் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்டர். அதே மாதிரி பாருங்க, நீங்க இன்றைக்கு தேவனுள் நல்லா பார்த்துடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விசுவாசிகள் அப்படின்னா தேவன் நம்மை பார்க்கலன்ட்டு இல்ல, ஆவியானவர் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நமக்கு சீல். அப்ப அத்தாரிட்டி இருக்கணும் இல்ல. இப்போ ஒரு முத்திரை போடப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த முத்திரை, அந்த நிர்வாகத்திற்கு அந்த முத்திரையானது கீழ்பட்டு இருக்கும். இன்னைக்கு பிரதரை பார்க்க அடிக்கடி அண்ணனை பார்க்க வருவேன். எங்க சிவிஆர்டியில ஒர்க் பண்ணும்போது சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம். ஆவடியில டேங்க் ஃபேக்டரி இருக்கு, அப்படி இப்படிலாம் படிச்சிருக்கோம். அப்ப இவங்க எனக்கு அறிமுகமாகும் போது அவரை கூட்டு போவாங்க. அப்ப அந்த ஐடி கார்டோட தான் வெளியே வருவாங்க. அந்த ஐடி கார்டுக்கு எவ்வளவு பவர் உண்டு அப்படிங்கிறது தெரியும். அப்ப அந்த இதுல ஒர்க் பண்றாங்கன்னா பார்த்தோன்னு சொல்லவே வேண்டாம். அப்போ தேவனால் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது யார் பிரதிபலிக்கணும்? ஏசு. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. விசுவாசிகள் அப்படிங்கிறது சாதாரணமானவர்கள் அல்ல. நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுவேன், என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுல. இப்போ உங்களை இந்த ட்ரெஸ்ல எல்லாம் பார்க்கும்போது, நாங்க படிக்கும்போது முதல்ல வெள்ளை அங்கி கொடுப்பாங்க, இந்த பிடிஹெச். அப்போ என்ன, அப்போ அது போடும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதாவது உலகம் என்ன நினைக்குதோ அதை பத்தி கவலை இல்லை, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இந்த ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாது. நிறைய இருக்கு, சத்தியம் நிறைய இருக்கு, பேசிட்டே போலாம். இந்த கிரீடமும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதுக்காண்டி கொண்டு போயிடணும்ட்டு இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஆவியானவரில் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆக உங்களை யார் சீல், நமக்குள்ள ஆவியானவர் வந்தாச்சுனாலே சீல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க யாரு? பரலோகத்தினுடைய டைரக்ட் கண்காணிப்புல இருக்கிறீங்க எல்லாரும். நம்ம இப்போ விசுவாசினா யாரு? பரலோகத்தினுடைய பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்கள்.
ஆக இந்த அப்போ பரலோகம் என்ன சொல்கிறதோ, பரலோகம் தான் நமக்கு நிர்வாகம். இந்த பரலோகத்துக்கு நம்ம சொந்தம், அதனுடைய அதிகாரத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். கலெக்டர் வந்து எல்லா இடத்துக்கும் போய் நிக்க முடியாது. கலெக்டர் வண்டி ஒரு இடத்துல நிக்கிறா, இவர் வண்டியா அங்க நிக்க அப்படிம்பாங்க, எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ ஒரு விசுவாசி இன்னொருத்தர் போய் சண்டை போட்டாரு, இல்ல சிகரெட் அடிச்சாரு, இல்ல தண்ணி அடிச்சாரு அப்படின்னா யாரு அப்ப என்னது பேருது? சாட்சி பேருது. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம். இல்ல நான் இன்னைக்கு என்ன ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன், என்ன முடிவு வந்திருக்கேன், நம்ம யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு. ஆக தேவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அகாண்டி அந்நிய பாஷை பேசி வந்தா தான் இல்ல. என்றைக்கு நாம் விசுவாசிகளாக, நீங்கள் என்றைக்கு வேதத்தை கையில் எடுத்து, இவங்க சொன்னாங்க நிறைய சத்தியம் இருக்கு வேதத்துக்குள்ள, இருக்கு, நிறைய இருக்கு. உலகத்திலேயே ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன இருக்குன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய வேதம் தான். 14வது ஆக நாம் முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது, நாம் நாமளாக அல்ல, தேவனுடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள்ங்கிறது யாரு? தேவன் ஆவியானவரால் நம்மை முத்திரை போடப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு முத்திரை ஸ்டாம்ப் ஆயிட்டார். அடுத்தால பாருங்க, 14வது வசனம் பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம் சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அது என்ன அச்சாரம்? அச்சாரம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, முன்பணம் கொடுப்போம் இல்லையா, இல்லது டோக்கன் பே அப்படின்னு சொல்லலாம். இப்ப டாக்டரை பார்க்க போறோம்னா டோக்கன் வாங்கிடணும் முதல்ல, அட்வான்ஸ். கரெக்டா? அது அட்வான்ஸ் உறுதி பண்றது. இந்த அச்சாரம், இது என்ன அச்சாரம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு வாடகைக்கு போய் பாக்குறோம், பார்த்த உடனே அந்த வீடு பிடிச்சிருச்சு, உடனே என்ன செய்வோம்? ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அப்படியா இல்லையா? நம்ம தேவனுடைய வீடா இல்லையா? நம்ம தேவனுடைய வீடு. இந்த ஆண்டவர் என்ன செய்றாரு பாருங்க, நம்மள அட்வான்ஸ் போட்டார். எதுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காரு தெரியுமா? அடுத்தல பார்ப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள். நம்ம யாரு? சச்சாரம். அடுத்தால பார்ப்போம். என்ன பார்த்திருக்கோம்? முதல்ல சீல் பண்ணியாச்சு. யார் மூலமா? ஆண்டவர் நம்மள என்ன வச்சிருக்கிறாரு? சீல் பண்ணிட்டாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்காரு. நீ தனியாள் அல்ல. நீங்க யாரு இல்ல? எனக்கு யாரு இருக்கா? எங்க பாஸ்டர் தான் இருக்காரு, அவரும் அவசரத்துக்கு எங்கேயாவது போயிருந்தாரு. நம்ம இப்படிதானே சார்ந்துட்டு இருக்கோம். பாஸ்டரும் தான் நல்லா இருக்கும், சரிதான். ஆனா உங்களுக்குள்ளே யார் இருக்காரு? ஆவியானவர் இருக்காரு. சீல் பண்ணியாச்சு. நீ விரும்பினாலும் சரி, விரும்பட்டாலும் சரி, பரலோக அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள். ரெண்டாவது, அவருக்கு சொந்தம். இப்ப எனக்கு இவர் சொந்தம், நீங்க சொந்தமா இல்லையா? சொந்தம் தானே. ரொம்ப யோசிக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சாப்பாடு வாங்கன்னு கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனாலும் நீங்கள் எனக்கு சொந்தம். என்ன சொந்தம்? இரத்த உறவு. என்ன உறவு? கல்வாரியில என் தகப்பன் சிந்தின அந்த இரத்தத்தினால் நீங்கள் எனக்கு உறவு. சரி, எப்படி இது? எப்படி இந்த சொந்தம் அப்படிங்கிறது? ஏசு நம்ம பிதாவுக்கு நம்ம சொந்தம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு உபாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். பாருங்க, தேவன் நம்மிடத்துல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நம்ம கண்டிப்பா முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் கடைபிடித்துதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ண போறோம். யாரு கூட? யாரு கூட? ஆண்டவர் கூட. சரியா? இது லைஃப்ல முக்கியமான தருணமா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. முதல்ல நீங்க உங்களை புரிஞ்சுக்கிடுங்க. சில நம்ம நினைப்போம், இந்த அடுத்த குடும்பம், ஒரு எம்எல்ஏ குடும்பம், ஒரு எம்பி குடும்பம், ஒரு பண்ணையார் குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது, அங்கேயாவது பிறந்தோம் இல்லையே, நம்ம ஐயா இப்படி ஒரு பைத்தியாரனா இருந்திருக்காரு, கஞ்சிக்கில்லாத வீட்டுல போய் பிறந்திருக்கோம்னு எத்தனை பேர் அடிச்சுட்டு கிடக்கும்.
தான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக கூட அப்படி நிறைஞ்சது உண்டு. ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் தேவனுடைய சொந்த ஜனம். இந்த உலகத்தையே படைச்சவருங்க ஒரே தேவன், அவர்தான். அப்படிப்பட்ட தேவன் உன்னையும் என்னையும் தான் சொந்த ஜனம் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த சொந்த ஜனமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனோட நாம் உடன்படிக்கை பண்ணி ஆகணும். இப்போ அப்பாவுக்கு பிரியமா இருந்தா தானே அப்பா சொத்து கொடுப்பாரு, இல்லையா? அப்படியா? அப்பாவுக்கு பிரியமா இருந்தா அப்பா சொத்து கொடுப்பாரு. இந்த தகப்பனே இப்படி இருக்கும்போது, பரலோகத்தினுடைய தகப்பன் உலகத்தையே படைச்ச தேவனுக்கு நாம் சொந்தமாகணும். இன்னைக்கு கண்டிப்பா சொந்தமாகி தான் இங்க இருந்து போகணும். சரியா? 17வது வசனம் பாருங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? நான் சொல்றேன், நீங்க முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. சரியா? கர்த்தரே நீர் என் தேவன், கர்த்தரே உம்முடைய வழியில் நான் நடப்பேன், உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் கை கொண்டு உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். முழு இருதயத்தோட நான் அப்பப்ப இந்த இதை ஆண்டவர்கிட்ட நினைச்சுவேன், புதுப்பிச்சுக்கிட்டே இருந்துக்கிடுவேன். அப்படி இருக்கும்போது என் தேவன் என்ன சொல்றாரு தெரியுமா? 18வது வசனம் பாருங்க. கர்த்தரும், நீ இப்போ விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல என்ன பண்ணி இருக்கிற? உடன்படிக்கை பண்ணி இருக்கிற. அப்போ தேவன் உடனே சொல்றாரு பாருங்க, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் யாருக்கு சொந்த ஜனமா இருப்பா? தேவனுக்கு சொந்த ஜனம். நம்ம எல்லாரும் யாருடைய ஜனம்? எங்க தாத்தா ஜமீன்தாரு, இல்ல எங்க தாத்தா அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருலாம் வேண்டாம். நான் யாருக்கு சொந்த ஜனம்? தேவனுக்கு சொந்த ஜனம். அப்ப நான் யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்போ எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள். சொந்தமாயிட்டமா ஆகலையா? ஆயிட்டமா ஆகலையா? சொல்றத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு சொந்த ஜனம் நம்ம. அப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? பரலோகத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வரணும் அப்படின்னு. இல்ல இப்ப கொடுத்துட்டு போயிருவாங்க. இந்த நினைவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த அங்கி வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அங்கி எதற்கு கொடுக்கப்படுகிறது, இந்த கிரீடம் எதற்காக கொடுக்கப்படுகிறது, அது நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு மறக்கோ மறக்கலையோ, இந்த மேல்படியா ஒருத்தன் இருக்கான், நமக்கு சத்துரு ஒன்னே ஒண்ணுதான். பக்கத்து வீட்டுக்காரனும் இல்ல, எதிர்த்து வீட்டுக்காரனும் இல்ல, மாமியாரும் இல்ல, மாமனாரும் இல்ல. நமக்கு ஒரே சத்துரு யாரு? பிசாசு. அவனுக்கு தெரியும் ஆவியானவர் முத்திரை போட்டு வச்சிருக்கிறாரு, கிட்ட போக முடியாதுன்னு. ஆனா நமக்கு தெரியாது, மறந்துடுவோம் இல்லையா? பிசாசு தான் மறக்க வச்சிருவானே. ஆக நீங்க சொந்தமானவர்கள், மகிமை அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்ம சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். எப்படி? நம்ம தேவனுடைய ஆலயம் இருக்கா? 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா. அப்போ இந்த அச்சாரம் இருக்கு தெரியுமா? அச்சாரம் அப்படின்னா முன்பணம். ஆவியானவர் உடனே ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு, அது சீல் பண்ணிடுறாங்க. அடுத்தால பிதாவாகிய தேவன் நம்ம நினைச்சாரு, தேவன் நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும், வாசம் பண்ணணும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேணும் அப்படிங்கறதுக்காக அட்வான்ஸ் பண்ணிடுறாரு. அதுதான் அச்சாரம். அதான் என்னது? அச்சாரம். அப்போ நம்ம இப்ப என்னதான் மாறிடுறோம்? தேவன் தங்கக்கூடிய ஆலயமா மாறிடுறோம். அப்போ ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்,
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இனிமே இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? தினமும் பெருக்கி தூத்து இருக்கணும். அங்க லைட் போடணும். லைட் போடணும்னா என்னது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அங்க தூபம் போடணும். தூபம்னா என்ன? துதி. தேவனை துதிக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம மட்டும் கரெக்டா சத்தியத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா யாரும் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்ப. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நீ என்ன ஏதாலும் ஏசினாலும் காது கேட்காது. ஏன்? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய். உடனே பெட்ரூம்ல போய் படுத்து கண்ணு மூடிக்கிட்டு படுத்துக்கிடும் அப்படின்பா. ஒவ்வொரு அசைவுகளும் இந்த வசனம் அவ்வளவு இருக்கும். பாருங்க, அண்ணன் 2013 முதல் கான்வென்ட் இங்க இருந்து நாகர்கோவில் அங்கெங்கெல்லாம், அதாவது இந்த கொரோனா வந்த பிறகு அப்படி கொஞ்சம் நின்று போச்சு. அதுக்கு பிறகு இப்பதான் திரும்ப மாசம் வந்துருவாங்க. 2006ல இருந்து மாசம் சனி ஞாயிறு வந்துருவாங்க. அங்க நாகர்கோயில், திருநெல்வேலி, பிறகு கருத்தப்பிள்ளையர்னு ஒரு ஊர் உண்டு, கடையம், தென்காசி, ஓய்வில்லாமல் ஓடுவார். அது போக நீங்க மருமக இருக்கா, என் மகனுக்கு மனைவியா பேசியிருக்கேன். மாசம் ஒரு தடவை என் பிள்ளைகளுக்கு எல்லாரும் கிளாஸ் எடுப்பாங்க, என் ஒய்ஃபுக்கு எடுப்பாங்க. அதாவது சத்தியத்தை எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் MBBS பண்ணா, என்னுடைய ஸ்டூடெண்ட், நான் ஒரு ஆசிரியர். என்ன இப்போ விட்டுட்டேன். 32 வருஷமா ஓடி உழைச்சது போதும், இனிமையாவது பைபிளை தூக்கம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு 6 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது தான் VRS கொடுத்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் நிறைய பேசிட்டே போகலாம். MBBS பண்ணும்போது எங்கள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா. பிறகு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணா. அதுக்கு பிறகு 4th இயர்ல இருந்து தான் அவளை பேசி முடித்தோம், என் மகனுக்குன்னு பேசி முடித்தோம். அதிலிருந்து அண்ணன் மாதம் வரும்போது அவளுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. MBBS முடித்தா, அதுலேயும் டிஸ்டிங்ஷன் பண்ணா. அடுத்தால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா, அதுலேயும் MRPயில் கவர்மெண்ட் டாக்டர் ஆனா. அதுக்கு பிறகு திரும்ப நீட் எழுதுனா, MS இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MS OG முடிச்சிட்டா. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரயாசப்பட்டதே இல்லை. தேவன் அப்படியே நினைச்ச நீட் கோச்சிங் சென்டருக்கு போகல. இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் தலைகீழ நிக்கி. அவ்வளவு எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொண்ணு 3வது வருஷமும் நீட் கோச்சிங் போயிருக்கா. இன்னும் அவ மார்க் எடுக்கல, திரும்பவும் படிக்க போறாளாம். கிட்டத்தட்ட 10 வருஷம்னாலும் உடப்புறது இல்லை. ஆனா பாருங்க, தேவன் கூட இருந்து என்ன, அதே இதுல நான் இதுக்கு சாட்சியா சொல்றேன். இந்த உபாகமம் பாருங்க, உபாகமம் 26:19 பாருங்க. இது எல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் என் சொந்த ஜனவப்பா என்றும், நான் உனக்கு உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். இந்த பாருங்க, இதனுடைய அர்த்தம் தெரியுமா? இதுதான், தேவன் நமக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வசனத்தை அவ்வளவு ஸ்டோர் பண்ண தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்ப உங்க மனசுல ஓடிட்டு இருக்கலாம், எரிச்சல் பட்டுறோம், பொறாமப்பட்டுறோம், ஏதாவது பொய் பேசிடுறோம், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கோம், இது எப்படி பரிசுத்த ஜனம்? உடனே பரிசுத்தம் வராது. வசனத்தை உள்ள வைக்கன்னா என்ன, உம்முடைய வாக்கை என் இருதயத்தில், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்துக்குள் வைத்தேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவான். வசனம் நம்ம உள்ள தேட அந்த ஆவியானவர் நம்மளை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாரு. பாருங்க, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க செய்வேன், நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார். ஆக இந்த அச்சாரம் என்ன அப்படின்னா,
தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. இதற்கு தேவன் நினைச்சார் அட்வான்ஸ் பண்ணி ஏன் அச்சாரம், எதற்கு? நம்ம இப்போ தேவனுடைய ஆலயமா இருக்கோம். அடுத்தால எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. நம்ம யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு ராஜா வீட்டு பையன் இந்த உலகம் என்ன சொல்லும்? இளவரசன் சொல்லும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவர் பையன் துணை முதல்வர். அப்ப அவன் துணை முதல்வர் அவர் இல்லைன்னாலுமே இது யாரு? முதலமைச்சரோட பையன். அப்படி பார்க்கும் போதே எல்லாரும் நினைச்சுவாங்க ஒரு மரியாதை இருக்கும். அவங்களுக்கே இந்த மரியாதை இருந்தால் பரலோகத்தை இந்த உலகத்தையே படைத்த அந்த தேவனுக்கு நீ சொந்த ஜனமா இருந்தா அப்ப எவ்வளவு மகிமையா இருக்கணும். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். 20ஆம் வசனம், தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆக நீங்க யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம் அல்ல. யாருக்கு சொந்தம்? அப்போ ஒரு பாட்டு உண்டு, நான் இப்ப ரொம்ப ரசிச்சு படிக்கிறது உண்டு. நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதருக்கு சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆக இதுல இருந்து 3 காரியங்கள். என்னது? நம்ம உபாகமம் 26:18 படி தேவனுக்கு சொந்தமானவன். நம்ம யாரு? அடுத்தால நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. யாருடையவர்? 1 கொரிந்தியர் 6 படி தேவனுக்கு உடையவர்கள். அதான் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்லுவாரு, நம்மள அருமையா உரிமை பாராட்டினவர் அவர்தான். என்ன? யோவான் 15ஆம் அதிகாரம் 18 பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, சீடர்களை சொல்லுவாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பே என்னை பகைத்ததுன்னு அறிகள். நீயும் நானும் ஒண்ணுதான். உலகத்தை படைச்சு சொல்றாரு பாருங்க. நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். நீ உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னிடையே சிநேகிக்கும். நீ உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கிறது. முந்தா நாள் ஒரு சம்பவம். தேவனுடைய பிள்ளைகள் நாளைக்கு மருமகளுக்கு ஃபேர்வெல். சரியா? முடியுது, கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் எழுதிட்டா ஃபேர்வெல். உலகம் உங்களை பகைக்குங்கிறதுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம தனித்துவம் உள்ளவர்கள். அப்போ கூட உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இந்த பனியன் போட்டுட்டு நம்ம எல்லாம் ஃபேஷன் ஷோ மாதிரி என்ன செய்யணும்? போஸ் கொடுக்கணும். உலகம் பனியன் போடணுமா? ஒரு போல யூனிஃபார்மா பனியன் போட்டு ஒருத்தர் பின்னால ஒருத்தர் நின்று ஃபேஷன் ஷோ மாதிரி, ஃபேஷன் ஷோ ஃபேஷன் பரேடு, என்ன பரேடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் முடியாது அப்படின்னு உலகத்தோட ஒத்து போக முடியாதுல்ல. என்ன உடனே முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட போன் பண்ணி எப்பா இப்படி சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பாருங்க உலகம் இப்படிதான். உடனே அதுல ஒருத்தி, ஆமா ஆமா இவன் மட்டும் வரமாட்டா, உலகம் பகைக்கல. அப்படி பகைக்கலன்னா நம்மகிட்ட ஏதோ எங்கேயோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நடந்தது நாளைக்கு ஃபேஷன் ஷோங்க. ஆனாலும் ஃபேஷன் பரேட் எல்லாம் ஒண்ணுதானே, முன்னாலையும் பின்னாலையும் ஒண்ணுதானே, ஃபேஷன் வந்தாச்சு. ஆக அப்போ அந்த சீஃப் இதுக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால அது என்ன நடந்ததுல எல்லாரும் ஃபேஷியல் போட்டு இந்த இது இன்னொரு இதுல மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாம் டாக்டர் மாதிரி நிலைமையை பாருங்க. இவன் ஃபேர்வெலுக்கு கிளம்பும் போது டாக்டர்ஸ இந்த கஷ்டப்பட்டவங்க தெய்வமா பார்ப்பாங்க. இவங்கிட்ட போனா நமக்கு இப்போ அது எல்லாமே கிளம்பிதான் நிக்கி. என்ன அப்போ
அப்படி ஃபேஷன் அப்படி எல்லாரும் அப்படியே மேக்கப் போட்டு போயிருக்காங்க. இவன் மட்டும் இருந்துச்சுல மேக்கப் போடல, எதார்த்தமா போறா. அவங்க டைரக்டர் பார்த்து, நீ மட்டும்தாமா யதார்த்தமா வந்திருக்க. அப்போ என்ன அர்த்தம்? இது யார் பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. இவன் மட்டும் இல்ல, நம்மளும் தானே. சொல்லுங்களேன், நம்ம தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய. அது மட்டும் இல்ல, நம்ம என்ன. ஆக உலகம் இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பிதாவோட ஜெபம் பண்ணுவாரு. நம்மளை குறித்து அத்தாரிட்டி அவரு. இது ஏன் பிள்ளை, இது என்னோட, நம்ம பாரு. உலகத்தையே படைச்சவரு நம்மளை பார்த்து இதெல்லாம் நம்ம குடும்பம் தான் பாருங்க. 17:14 யோவான் 17:14 14 பாருங்க. நான் உம்முடைய வார்த்தைகளை அவருக்கு கொடுத்தேன். பிதாட்ட சொல்வாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்கள் உலகத்தை அல்லாதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அதனாலதான் ஃபேஷன் ஷோ மாதிரி எல்லாத்தையும் நீ அதை போடு, மேக்கப் போடு, அது போடு, இது போடுங்க. ஆனால் தனித்துவமா இருக்கணும். அதுதான் ஏன் அப்படின்னு சொன்னா பவுல் சொல்லுவான், நான் கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றேன். நான் சந்தோஷமா சொல்லுவேன், இது ஸ்டூடெண்ட் தானா. என் பிள்ளைகள் எல்லாம் பையனும் அப்படிதான். ரொம்ப நல்லா சத்தியத்துல நான் ஒண்ணு சொல்றேன், வேதத்தை குறித்து எந்த ஒரு நம்ம பரவாயில்லைங்க பாத்துக்கிட்டான் அப்படி சொல்லிக்கிடலாம், அந்த ஒரு இதுக்கே வரக்கூடாது. வேதத்துல எழுதியிருந்தது நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. சரி, அப்போ நான் உலகத்தான் அல்ல, அப்படிதானே. அப்ப நம்ம யாரை பிரதிபலிக்கணும்? நீங்க இப்ப ஒரு ஆபீஸ் போறீங்க வைக்கீங்க, நல்ல நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு நல்ல வசனத்தை வாசிட்டு துதிச்சுட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மனுஷர் கண்கள்ல தயவு கிடைக்கப்படுவார். இந்த நீங்க இப்ப இன்னைக்கு பட்டம் பெறுறீங்க அப்படின்னு சொன்னா இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுடுங்க, நமக்கு எந்த பிரயாசப்படாம அப்படி லைஃப் அப்படி ஓடிட்டே இருக்கும், லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிற ஆண்டவர். சரி, ஆக நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? ஒரு எல்லாரும் ஒரு பாட்டு படிக்கலாமா? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கர்த்தருக்கு நாம் பாடுங்கள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நாம் பாடுகள் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை குந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி இருக்கா? இந்த வசனம் என்ன இருக்கு? ஆவி இருக்கா நம்மகிட்ட? எதால முத்திரப்படப்பட்டிருக்கோம்? இனிமே எந்த சீல பார்த்தாலும் உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆவியானவர் ஞாபகம் வரணும். நம்ம எங்க முத்திரப்படப்பட்டிருக்கோம்? யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? உங்களை இரவும் பகலும் யார் பார்த்துட்டு இருக்கா? மேல இருந்து பார்க்கல, உங்களுக்குள்ள இருந்து. சரியா? ஆக விசுவாசிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒன்னு பேசணும், ஒன்னு செய்யணும்னாலும் பயந்து, வேற ஒண்ணு இல்ல. வசனத்தை உண்மையாவே 2006க்கு பிறகுதான் பைபிள்ல இவ்வளவு விஷயம் இருக்குங்க தெரியும். 1990 நவம்பர் 18 தேவனிடத்துல வந்தேன். ஒரு கரடு முரடான வாழ்க்கையில இருந்து வந்தேன். ஆனால்
2006 வரைக்கும் அங்கங்க அலசிடிப்பட்டு அங்க சத்தியம் தெரியாம ஒரு சில ஊழியக்காரன்ட்ட மாட்டி அவன் நம்மளை எல்லாத்தையும் பாக்கெட் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அது அப்படி இது அப்படின்னு எனக்கு தெரியாம என்றைக்கு அண்ணனை பார்த்தனோ அன்னையில இருந்து இவருடைய அதே மாதிரி தம்பி விமல் அப்ப இருந்தே விடுறதே இல்லை எங்க போனாலும். ஏன்னா வைராக்கியமான ஆளு, அது வசனத்துல நல்ல வைராக்கியமா இருக்கக்கூடிய ஆளு. இன்னைக்கு வரும்போது ஜோம் பண்ணிட்டு வந்தோம். ஆண்டவர் விமலுக்கு சொன்னாரு, வசனம் இன்னும் ஷார்ப் ஆகணும்னு சொன்னாரு. கார்ல வரும்போது ஜோம் பண்ணிட்டு வந்தோம். வசனம் என்ன செய்யணும், விமலுக்கு ஷார்ப் ஆகணும், இன்னும் நிறைய துதிக்கணும் அப்படின்னாரு. என்னடா எல்லாரும் முன்னாலையும் போட்டோ அடிச்சுட்டு இல்ல, வசனம் ஷார்ப் ஆகணும். புரியுதா? ஆக ஆவி உண்டு, வசனம் உண்டு. வசனம் இருக்கா? வசனம் எங்க இருக்கணும்? இதயத்துல இருக்கணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. அப்ப டெய்லி வெற்றி வரணும்னா ரெண்டு என்ன இருக்கணும்? ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது. வசனம் இருக்கா? அப்படி இருக்கா இல்லையா? வாசிங்க எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற தேவனுடைய என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. அப்ப ஆவியானவரை நம்ம என்ன செஞ்சிடணும்? என்ன செஞ்சிடக்கூடாது? துக்கப்படுத்திடக்கூடாது. சரி, அப்போ நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொந்தம். எங்க அப்பா எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இதயத்துல இருக்கிறார், வசனமா இருக்கிறார். ஆவியானவர் என்னை நடத்துக்கிறார், என்ன இருக்கிறார். சரி, இந்த விசுவாசிகளுக்கு ஒரு உடை உண்டு தெரியுமா? யூனிஃபார்ம் உண்டு தெரியுமா? ஒயிட்டா நைட்டா? இந்த வாத்தியாரா இருந்து கேள்வி கேட்டே பழக்கம் ஆயிட்டு. புரியுதா? என்ன செய்ய, எங்க இருந்தாலும் அதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் மாதிரி இருக்கு. வாசிங்களேன், அது ஒரு மதிப்பு மிக்க வஸ்திரம். நம்ம எல்லாருக்கும் இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு இல்ல. இப்போ அது அடையாளம் கண்டுக்கணும். ஏசாயா 61:10 நான் வாசிக்கிறேன். இடையில இருந்து, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மேரேஜ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கோட் எடுத்துட்டு வந்து அப்படியே. இப்போ கொடுமை என்னன்னா, கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு முந்தின நாள் பொண்ணை பார்த்தா பொண்ணு இருக்கு, மேரேஜ் அன்னைக்கு பார்த்தா இந்த பிள்ளையா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரே வெட்டு கொத்து. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, நான் கிராமத்துல இருந்து வரேன், இந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு தண்ணிய பாய்ச்சி உழுது பிறகு மரம் அடிச்சு அதெல்லாம் போட்ட மாதிரி இங்க போட்டு ஒரு கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாலே பொண்ணுக்காரி எங்க போயிருக்கா? ஃபேஷியல் பண்ண போயிருக்கா. எங்க போயிருக்கா? ஃபேஷியல் பண்ண போயிருக்கா. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கக்குச கலந்த மாதிரி கழுவி விட்டுறதா. முகம் அப்படியே வெளிரி போய் வருது. அது அனிமிக்கா இருந்தா அப்படி இருக்கும். இது இல்ல, இவன் அவன்கிட்ட கொண்டு கொடுத்து இருக்கிறதெல்லாம் எடுத்து மம்பட்டியை வச்சு இழைச்ச மாதிரி இழைச்சி முடிச்சு வந்து, சரி மறுநாள் 3 மணிக்கு எங்க போயிருக்கா? திரும்பவும் அங்கதான் போயிருக்கா. சரி அங்க போய் பார்த்துட்டு போறோன்னு பார்த்தா இதுல படுக்க போட்டு முகத்துல என்னத்தலாமோ தேய்ச்சி பார்க்கவே பயங்கரமா இருக்கு. துணியை போட்டு மூடி போட்டாச்சு. இதெல்லாம் கடைசியில தான் துணியை முகத்துல மூடுவாங்க. ஏன்னா மாவுமா போட்டு வெள்ளை துணியை போட்டு மூடி 3 மணி நேரம் அப்படித்தான் இருக்கணும். அவன்கிட்ட துட்டையும் கொடுத்துட்டு இது 2வது நாள். 3வது நாள் அந்த எடுத்து இந்த ஐ த்ரெட் அது இதுமா பண்ணி பாருங்க மனவாட்டியாக. சரி, இதுதான் இப்படி போச்சுன்னா இப்ப 1 வருஷமா இவனோளையும் இப்படித்தான் ஆகி விட்டுருக்கு. இதே பேசியெல்லாம் இதேதான் அங்க எங்க போட்டு கடைசியில கல்யாணத்தன்னைக்கு வந்து நிக்கான், வைசாலி மாதிரி வந்து நிக்கான். இயற்கையாகவே உள்ள அந்த அழகே போச்சு. தேவன் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அவர் அடமொழியை பாருங்க. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. ஷாலும் இருக்கு. நம்ம தான் சுடிதாருக்கு ஷால் போடுவோம் முன்னால, இப்ப அதுவும் இல்லாம போச்சு.
அந்த என்னன்னே அர்த்தம் இல்லாம போச்சு. தகப்பன் தான் பிள்ளைகிட்ட கூட சொல்ல முடியல, இல்ல சால் போட்டானே அது அவுட் ஆஃப் பேஷன், நீர் என்ன 1990 மாடல் அப்படிங்க. பாருங்க, எது அநாகரிகமோ அது இப்பொழுது நாகரிகம் ஆயிட்டு. ஆக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. அது நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, இந்த பிசாசுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பிசாசுக்கு என்ன தெரியும்? ஆக இந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? முடிக்க போறேன். ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்கணும் பாருங்க. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாயிற்று. நம்ம ரட்சிப்பின் சுவிசேஷம், அந்த காலேஜ் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். இங்க படிக்கிறவங்க கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறியே ஆகும். ஏன்னா சத்தியத்தை டீப்பா, நான் நிறைய பைபிள் காலேஜுக்கு முதல்ல இன்னும் நிறைய சத்தியம் தெரியணும்னு சொல்லி நிறைய பைபிள் காலேஜ் பற்றி விசாரிப்பேன். எங்க 1992 ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பவுல பத்தி சொல்லி கொடுப்பாங்க, இல்லது யோவானை பத்தி சொல்லி கொடுப்பாங்க, இல்லது பேதுருவை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அவன் வரலாறு, அந்த ஹிஸ்டரி அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஆனா இவங்கிட்ட நான் படிக்கும் போது ஃபுல்லா BTH இயேசுவை பத்தி 3 ஆண்டு, MTH பரிசுத்த ஆவியானவரை பத்தி 2 வருஷம், PhD பிதாவை குறித்து 3 வருஷம். அப்படி கிட்டத்தட்ட ஆளுதான் அப்படி இருக்காரு. நீங்க சாப்பிட்டா பார்த்திருப்பீங்க. என்ன, நான் ஹோம்ஒர்க் பண்ணும்போது என் பொண்டாட்டி கூட பயந்தது இல்லை, எங்க ஐயாவுக்கு கூட பயந்தது இல்லை. கரெக்டா, அதாவது இந்த சனிக்கிழமை காலையில வருவாங்க, நான் ட்ரெயின்ல போய் கூட போவேன். சாயங்காலம் ஹோம்ஒர்க்கு கொடுப்பேன், உட்காந்து அங்க வச்சு திருத்தி தர மாட்டாரு, இங்க கொண்டாந்துருவாரு. ஹோம்ஒர்க் பண்ணேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 3 தடவை பண்ணிருக்கேன். அதிகாரமாக வார்த்தை யாராச்சு. இன்னைக்கு நான் நின்று சத்தியத்தை சொல்றேன், என் பிள்ளைகள் எல்லாம் சத்தியத்தில் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதாவது அங்க போய் நிறைய ஊழியக்காரன்ட்ட போய் ஏமாந்து லட்சணமும் போயிட்டு லட்சமும் போயிட்டு, அப்படி எவ்வளவோ சில ஊழியக்காரெல்லாம் கார் வாங்கி கொடுக்க, அது வாங்கி கொடுக்க, இது வாங்கி கொடுக்கன்ட்டு அந்த, அதாவது இந்த சிறியவன் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படி சொல்லி என்னைய ஏமாத்திடுவாங்க. அவ்வளவுதான். அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, ஏமாளி இருக்க வரைக்கும் தானே ஏமாத்த இருப்பான். சத்தியத்தை பிடிச்ச பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்கேயுமே ஏமாறுறது இல்லை. இப்ப தெளிவா அப்படியே யோசிச்சுட்டு இருக்குது பாருங்க. 12வது இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணும். ரட்சிப்பின் வஸ்திரம், அடுத்தல என்ன தெரிச்சுக்கணும்? ஒளியின் ஆயுதங்கள் எபேசியர்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம தரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விழ மாட்டோம். 2வது ஏனோ தானோன்னு இருக்கவே கூடாதுங்க. சத்தியத்தை கையில எடுத்தாச்சா பூரணராகும்படி கடந்து சொல்லுவோம் தான் இருக்கு. அப்போ அடுத்தால பாருங்க, எது நம்ம வாழ்க்கையை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமானது 13:13 களியாட்டும் வெறியும். களியாட்டும் வெறியும். டிவி பார்க்கமா, எல்லாமே உள்ளதான் அடங்கி இருக்கு. முதல்ல இந்த இன்டர்நெட் ஃபேமஸ் ஆகும்போது ஆண்டவர் ஒரு தரிசனம் காமிச்சாரு. வலைதளம் சொல்லுவாங்க முன்னால, அந்த இன்டர்நெட் வலைதளம். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அது பிசாசினுடைய கண்ணி அப்படின்னாரு. நாங்க அப்போ 90க்கு மேலதான் அந்த இன்டர்நெட். அப்பதான் அப்போ எங்கேயோ ரொம்ப ஃபைபர் நெட்லாம் இப்ப கிடையாது, அடிக்கி விழுந்தா அதுக்குள்ள தானே விழுந்து கிடக்கு. அந்த வலைத்தளம் அல்ல, அது பிசாசினுடைய கண்ணி அப்படின்னாரு. பாருங்க, இப்போ அது களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எது மூலமா நம்ம பிசாசு உள்ள வராலும் இன்டர்நெட் தான்.
சின்ன பிள்ளைகள் கூட நம்ம என்ன நினைக்கிறோம், கழுத செல்ல கையில கொடுத்தா அது நம்மள ஓத்திரப்படுத்தாது, அது பாட்டு பார்த்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, பிசாசிட்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பிள்ளை யார்கிட்ட கொடுக்குறோம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவில சிலர் இருக்கோம், அப்படி வஞ்சிச்சிருவான். நான் சினிமாலாம் பாக்குறது இல்ல, 1990 விட்டாச்சு. ஆனா நியூஸ், ஒரு நியூஸ் பார்க்க சொல்லும், ஒரு இடத்துல இன்னொரு நியூஸ் பார்க்க சொல்லும். பிசாசுக்கு தெரியும் பயங்கர தந்திரசாலி. அதாவது வசனத்தையும் வாசிக்க விடக்கூடாது, இயேசுவையும் வணங்கக்கூடாது, பரிசுத்தமா இருக்கக்கூடாது. இதுக்கு என்னென்ன வேலையோ இதுதான். ஆக நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது 13 சொன்ன மாதிரி களியாட்டும் வெறியும் பேசித்தனமும் காம விகாரமும், இந்த டபுள் மீனிங்ல பேசுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வாக்குவாதம், ஏன் ஆண்டவர் தான் பெரியவர் இல்ல நான் தான் பரிசுத்தம், அந்த வேண்டவே வேண்டாங்க. அதாவது நம்மகிட்ட ரொம்ப மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்க தெய்வம் தான் பெரிய தெய்வம், இதெல்லாம் பிசாசுன்றது உண்மைதான். அது ஏன் வெளியே சொல்லணும்? அது எப்படி சொல்லணும்? ஞானமா சொல்லணும். நான் பேசுற இடத்துல சொல்லுவேன், உலகத்தின் அதிபதி உங்களிடத்தில் வருகிறான், ஜாக்கிரதையா இருங்க. இப்ப எல்லாரும் ரொம்ப விழிப்பா இருக்கான். நம்ம வாயிலிருந்து என்ன வருது அதை பிடிச்சுக்கிடணும். சுவாப அன்பில்லையே, தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவளாயும் தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை. அதனால அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா, வாக்குவாதம் வேண்டாம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர் போல சீராய் நடக்க கடவோம். அடுத்தால பாருங்க 14 தான், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆக ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரம் என்னது? இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி தரித்துக்கிறது? நான் எப்போதும் போற இடத்துல கேட்பேன், இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறாரா? இருக்காரா இல்லையா? சந்தேகமா இருக்கும். கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 13:5, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்குள்ள இருக்காரா? எப்படி? கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எங்க? எங்களுக்குள்ளனா எங்க? எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு, அப்ப இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்துல இருக்காரே, அவர் எப்படி நமக்குள்ள இருப்பாரு? கொலோசியர் 3:16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. வசனத்தையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அவர் வசனத்துக்குள்ளதான் இருப்பாரு. அப்போ ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டோம். அப்ப ஆவியானவரும் நமக்குள்ள இருக்கிறாரு, வார்த்தையாக கிறிஸ்துவும் நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த சத்தியம் எனக்கு புரிததுக்கு 2006 இருந்து கிளாஸ் நடத்திட்டே இருப்பாரு. இந்த சத்தியம், அது மாதிரி ஆவி ஆத்மா சரீரத்தை பத்தி ரொம்ப கிளாஸ் நடத்துவாங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, 2009 வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய வேறுபாடே எனக்கு தெரியாது. ஃப்ளூவெண்டா பேசுவாப்ல. வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை அப்படின்னு எனக்கு புரியதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு விடுறதே இல்லை ஆண்டவர். தேவன் எங்க போனாலும், இவ ஆபரேஷன் தியேட்டருக்கு போவா, சரியா? அப்ப இவ போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு, தேவனே நீர் வாரும். கோயில்பட்டி பக்கத்துல நான் சாட்சி சொல்லுதேன், பெருமைக்கு சொல்ல, இப்படி வாழணும், அது வாழணும், அதுக்காண்டி வாழ்ந்து அப்படிலாம் சொல்லல, தேவன் இப்படியெல்லாம் செயல்படுவாங்க. கோயில்பட்டி பக்கத்துல புதூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இவ கவர்மெண்ட் டாக்டரா ஜாயின் பண்ணா, சரியா? அப்போ ஒரு 6 மாசம் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த ஊர்ல இவ பேர் காவியா, பிறக்கிற பிள்ளைகளுக்கு இவ பேரையும் வைக்க விட்டாங்க. ரொம்ப சாப்பிட்டு சத்தமா எல்லாம் பேச தெரியாது, ரொம்ப பயப்படுவா. ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட்டவங்க வருவாங்க பாருங்க, வயசாளிகள், போய் வாங்க உட்காருங்க, என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்காரு? நான் பசியா இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நான் உடல் நலமிட்டு இருந்தேன். நாங்க அப்படிதான் நினைக்கிறேன், அப்படிதான் இயேசுவை பாக்குது. சும்மா உட்கார்ந்து அலையிலியா ஆமேன்னு சொல்லிட்டு ஜெபமெண்ட் விடுறது இல்லை, விடவே மாட்டோம். தேவன் என்ன செஞ்சிருக்காரு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இவ கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு
ஹிண்டுன்னா பயங்கர ஆச்சார குடும்பம். அவளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இவ வேற தான் வச்சிருக்கா. இவா இல்ல, இவளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவன். அப்போ ஆண்டவரோட பேசுவோம். நாங்க பிரேயர் பண்ணும் போது நானும் சரி, இவன் மருமகா சரி, பிள்ளைகள் மகா சரி, மகன் சரி, சகோதரிலாம் குரூப்பா ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவாரு, விட மாட்டோம். ஏன் அப்படின்னா வேத வசனத்தை அளவுக்கு அதிகமா உட்கொண்டுகிட்டே இருக்கும்போது தேவன் நம்மளோடு பேசுவார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அது பழைய ஏற்பாட்டுக்கு இல்ல, நமக்கு. அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவன் கிருபையின் காலத்துல நம்மோட இருக்கிறார். அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹிந்து தான், பயங்கர ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த திருப்பதியில உள்ள அந்த அவங்க கடவுளை கொண்டு வச்சிருப்பாரு. பணக்காரன். அப்ப நான் போயிருக்கும் போகும்போது அவர்கிட்ட அப்படியே தோள் மேல கை போட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது சொன்னேன், உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு. என்னன்னாரு, நீங்க கடவுளை கொண்டு வச்சுக்கிடுவீங்க, அங்கிருந்து தூக்கி கொண்டாந்து அதுல வச்சு கும்பிடுவீங்க, ஆனா கடவுள் எங்களுக்குள்ள இருப்பாரு. இப்படியே பார்த்தாரு. நீங்க கடவுளை தேடி ஓடுவீங்க, இந்த செலவே இல்லை. நீங்க திருப்பதி போறீங்க, எங்க போறீங்க, ஆட்சிக்காரங்கிட்ட சொல்லுவேன், வேளாங்கண்ணிக்கு போற, மொட்டை போடுத, என்ன ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ஆண்டவர் நாங்க பிடிச்சு வச்சுக்கிடுவோம். இதுதான். இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு 6-10 நாளைக்கு முன்னால 11 ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா என் பையன் எல்லாம். அப்ப நான் கை கழுவ போகும்போது அந்த அம்மா ரொம்ப நல்ல நீட்டா பட்டை போட்டு காலையிலே குளிச்சு, காலையில டிஃபன் சாப்பிட போயிருக்கோம், அப்படி குளிச்சு பட்டை இட்ட போட்டு அப்படியே நின்று அந்த அம்மா என் பையன்கிட்ட கேட்டுச்சான், நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு. உடனே ஏன் எப்படி பார்த்திருக்கான், எப்படி அப்படின்னு இருக்கான். இல்ல, சந்தோஷமா இருக்கீங்க, சமாதானமா இருக்கீங்க, எல்லாத்தையும் நல்லா பழகிறீங்க, விதர்ப்பம் இல்லாமல். இந்த இலை எடுக்கவனா இருந்தாலும் சரி, பரமா இருந்தாலும் சரி, அந்த ஓனர் ஃப்ரெண்டு தான் ஓனர் சரி, எல்லாத்தையும் அப்படியே இருக்கீங்களே, திரும்ப நீங்க கிறிஸ்தவங்களா? நான் வாழ்ந்துட்டேன்னு சொல்லல, இந்த நறுமணம் கிறிஸ்துவுக்கு, இந்த மனம் நமக்குள்ள மனம் என்ன செய்யும், அப்படியே போய் எஃபெக்ட் ஆகும். இப்படிதான் வாழணும், இன்னும் இதை விட பல மடங்கா வாழணும். இவரை எங்க குடும்பத்துல சொல்லுவாங்க, பரிசுத்தவான் வராரு அப்படின்வாங்க. அண்ணன தெரியாம சொல்லாங்களா என்ன, பக்கத்துல இருக்குது வாயில்லா பூச்சி, அது கொடுத்து வச்சவரு. என்ன டக்குன்னு என் ஒய்ஃப் பேரும் குளோரி தான். நான் தான் யோசித்தேன், அக்காவை பார்க்கும்போதுதான் அங்க இருந்துதான் தப்பிச்சு இங்க வந்திருக்கேன், இந்த பேரு இங்கேயுமா கட்டிட்டு இருக்கு. அக்கா சாப்பிட்டேன், என் வீட்டுக்காரையும் சாப்பிட்டுதான் தூங்கும்போது. என்ன ஆக வார்த்தை தான் கிறிஸ்து. அப்ப இருதயத்துல கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா வார்த்தை நமக்குள்ள. உண்மையாகவே வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுடுங்க, படிக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன வந்தாலும் சரி பயப்படவே மாட்டான், நல்லா பைபிள் வாசிப்பா. நாங்க ட்ரைனிங்கே தான், ஈஸியா. ஆண்டவர் சொன்னார், போன தடவை இந்த எக்ஸாம் இப்பதான் போன 20 நாளைக்கு முன்னால எழுதுனா, அப்ப சொன்னாரு ஆண்டவர், இதெல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஜோம் பண்ணோம். அப்போ இவ வந்து நான் தேர்வு எழுத கூட போகிறேன் அப்படின்னாரு. நான் தேர்வு எழுத கூட போகிறேன். சரி, 2வது பரீட்சை. அவன் சொன்னார், ஆண்டவர் அவ படிக்கிறத மறந்துட்டா. ஒரு விஷயம் காமிச்சாரு, அவ டெஸ்க்ல ஆவியானவர் கூட உட்காந்துருக்காரு, அவ படிச்சதை மறந்துட்டா, நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன்னாரு. நான் ஒண்ணுமே சொல்லல. இப்ப 2 மணிக்கு போன் அடிக்கா, எல்லாம் எப்படி எழுதுனேன், மறந்துருச்சு, பிறகு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப உறுதிப்படுத்திட்டாரா? இப்படி எல்லாம் தேவன் கூட இருப்பார். சரியா? ஆசை காட்டல, இதுதான் அது. தேவன் பேசுவாரு, கூட இருப்பாரு. 3 எக்ஸாம், பயங்கரமான கஷ்டமான எக்ஸாம். பிறகு சொன்னாரு, அவளுக்கு டிஸ்டிங்ஷன் நான் தான் கூட இருக்கிறேன், நான் தான் பேப்பர் திருத்துவேன், நான் தான் டிஸ்டிங்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு. அது மாதிரி அடுத்தால அவளுக்கு நம்ம போஸ்டிங் எங்க, ஆண்டவர் எங்க விரும்புறியோ நான் எனக்கு சித்தமான இடத்துல நான் கொடுப்பேன். இப்படி ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்பட வேணும். நம்ம தேவன் இப்படிப்பட்ட தேவன். அதனால வார்த்தை கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கணும்.
அப்போ ஒன்னே ஒண்ணு, வேதம் தான் நம்மளை எங்க கொண்டு போவோம்? ஆதாரம் இருக்கா? நல்லா கேட்டுடுங்க. என்ன வேணாலும் யார் வேணாலும் பிரசங்கம் பண்ணட்டும், என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கணும். என் அனுபவத்துல சொன்னேன். இருக்கு பாருங்க. சங்கீதம் 43:3 வாசிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. உமது வெளிச்சத்தையும் அனுப்பியருளும் அவைகள் என்னை நடத்தி என்னை கொண்டு போ. நீங்கள் இன்னைக்கு இந்த பட்டம் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களை எங்க கொண்டு போவோம்? சாதாரணமானது இல்லை. திருமண நாளை விட இந்த நாள் முக்கியமான நாள். ஞாபகம் புரியுதா? நான் என் கல்யாணத்து அன்னைக்கு கூட இவ்வளவு மகிழ்ச்சியா இல்லை. முதல்ல நான் பட்டம் வாங்கும்போது இந்த இதை போடும்போது வெள்ளை ட்ரெஸ் என்ன அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என் திருமண நாளை விட முக்கியமான நாள். அதுக்காண்டி இந்த யூனிவர்சிட்டில படிக்கணும் அப்படிலாம் இல்லை, சத்தியத்தை படிச்சுக்கிட்டீங்க. சரியா? நீ ஜீவனுள் பிரவேசிக்க விரும்புனா கற்பனைகளை கைக்குள்ள. அதான் இந்த வசனம் தான். இந்த வசனத்தை எங்கெல்லாம் வைக்கணும் பாருங்க. நீதிமொழிகள் 4:20-27 வரைக்கும். ஒரு இதோட முடிக்கிறான். இந்த வாரம் எடுத்துக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 4 வேதத்தை வாசிக்கும் போது இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா, ஆண்டவரே உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்துறலும். அப்படி பாருங்க. கரெக்டா பாருங்க, வரலைங்க. 4வது அதிகாரம் நீதிமொழிகள் 4:20. என் மகனே கவனிக்கணும். என்ன செய்யணும்? ஏன்னா தானே பைபிள் வாசிக்க கூடாது. என் வார்த்தைகளை கவனி. காதில் என்ன இருக்கணும்? வசனம். செவி. அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு செவியை கொடுக்கணும். ஆண்டவரே என் செவியை விருத்த சேதனம் பண்ணும். என்ன இருக்கணும்? தாவீதை குறித்து சொல்றோம். இன்னும் தலைமுறையா பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தரை எப்போதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அது நியாயப்பிரமாண காலத்திலே அப்படி இருந்தான்னா அப்ப அவன் என்ன சொல்லுவான்? உம்முடைய அதுக்காண்டி பேசிக்கிற இந்த கர்த்தர் போட்டா வச்சிருந்திருப்பானோ? இல்ல, இந்த நியாயப்பிரமாணம் என் கண்முன் இருந்தது அப்படின்பா. அப்போ இவைகள், இந்த வேத வசனங்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அது எதுல காத்துக்கிடணும்? அவைகளை. அப்போ வசனம் எங்க இருக்கணும்? செவி சம்பந்தப்பட்டதா இருக்கணும், உற்று கவனிக்கணும். அது என் கண்கள் முன்னால இருக்கணும், அது என் இருதயத்துல காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டால் ஜீவனும் அவை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். டாக்டர் தேடி போக வேண்டியதே இல்லை. டாக்டர் தேடி. இன்னொன்னு தெரியுமா? ஒரு 20 நாளைக்கு முன்னால என் ஒய்ஃபுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. சரியா? டாக்டரும் சொல்லிதான் பாக்காரு, தலைக்கு குளியாத, தலைக்கு எண்ணெய் வச்சிட்டு 1 மணி நேரத்துல குளின்னு. அது வழக்கம் போல கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அதே டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்கா. மாசம் ஒரு தடவை போவா. இதை போட்டு விடுங்க. என்ன மாசம் ஒரு தடவை போவா. இப்ப அவர் சொல்லாரு, தலைக்கு எண்ணெய் வச்சுடா. ஆமா. ஏன் வைக்காதீங்கம்மா 1 மணி. இல்ல, எனக்கு முடி அதிகமா இருக்கு, அப்படி வச்சாதான். இல்லைன்னா அப்படி பழகிட்டேன்னு வச்சா. கடைசியில என்ன ஆகி போச்சு? சீசன் ஃபீவர் மாட்டிக்கிட்டா. நான் ஒரு பைத்தியாரன், காலையிலையும் கூட்டு போக வேண்டியது, சாயங்காலம் கூட்டு போக வேண்டியது. ஏன்னா 2 பேரும் ஒரே மாம்சம் தானே. எனக்கு வந்துருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே ஒரு ட்ரிப்ஸும் போடக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது, நானே உன் பரிகாரே கர்த்தன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டேன். அவளை கூட்டு போனேன். டாக்டர் பார்த்தாரு, இவளை வீட்டுல விட்டோம்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்துருவா. அப்புறம் இந்த டாக்டர்கிட்ட போனாலும் காய்ச்சலே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்களா, வேற டாக்டர்கிட்ட போக கூடாதா? நம்ம நிலைமை நமக்கு தான் தெரியும். இங்க என்ன வைக்கிறது, குளிக்கிறது. அப்புறம் டாக்டர் என்ன செய்வாரு? டாக்டர் என் ஃப்ரெண்டு பார்த்தாரு. சார் என்ன அப்படின்னா, என்னென்ன 3 நாள் இங்கே இருந்துட்டோம், விட்டோன்னு வச்சுடுங்க, தலை குளிப்பாக, மாத்திரை சாப்பிட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி 3 நாள் இருந்தாச்சு. கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் செலவு. ஏன் விசுவாசத்தை பாருங்க. அவன் அண்ணன் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டான். நான் அப்பப்போ வந்து பார்த்துக்குவேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன கேட்டேன்? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்கு. நான் வசனத்தை ரொம்ப நேசிப்பேன்.
ஆண்டவரே மாத்திரையோட நின்னா போதும்னு சரின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். நான் இவர்கிட்ட கேட்டேன், ஒரு செட் மாத்திரை எழுதுனா 201 ரூபா. ஒரு செட்டு முடிஞ்சாச்சு. அடுத்தால ஒரு 2 நாள் கழிச்சு எப்ப இன்னொரு கண்டினியூ பண்ணிருங்கன்னா 200, 401 ரூபாயில முடிஞ்சிட்டு நம்ம கதை. அங்க 22,500 ரூபா. அவ விசுவாசம் அது. ஏன் விசுவாசம் அது? பிறகு கொஞ்சம் வெக்கமா போச்சு. என்ன ஆகி போச்சுன்னா, அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், மாத்திரையும் திங்க மாட்டேன் ஆண்டவரே, பாருங்க உன் விசுவாசத்தின்படி நம்ம என்ன அடக்கமோ அதான். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அடுத்தால பாருங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். பாருங்க, தேவையில்லாத இந்த பேச்சுகளோ, தேவையில்லாத இந்த டிவி, இந்த செல்லுகள், அதெல்லாம் வேண்டாம், இதயத்துக்குள்ளே வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காத்துக்கொள். அதில் இடத்துல இருந்து என்ன வருது? ஜீவ ஊற்று பெறப்படுகிறது. உன்னை விட்டு அகற்றி. இந்த வாய் தான் நமக்கு கேடு. வாய் தான். யாக்கோபு 3:1 பாத்தீங்கன்னா, வாயை நம்ம அடக்கிடுச்சுன்னா பூர்ண புருஷன் தான். அந்த வாயின் தாறுமாறுகளை உன்னை அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால்கள் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலவரப்படுவதாக. வலதுபுறமாவது இடதுபுறமா சாயாதே. இதுதான். இப்படி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னது, நாம விசேஷித்த விதமானவர்கள் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும். ஆக விசுவாசிகளாய் இருப்போம். நம்ம யாரு? ஆண்டவர் சொல்லுவாரு, விசேஷித்த வீரர்கள். அப்படியா இல்லையா? லூக்கா 12:7. இப்படி இருந்தால் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். 23. ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவன், உடையை பார்க்கிலும் சரீரம் என்ன விசேஷித்தவளாய் இருக்கிறது. அதே பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நம்ம எவ்வளவோ. இப்ப தெரியுதா நம்ம குவாலிட்டி, நம்ம யாருங்கிறது தெரியுதா? இது அப்படியே ஃபாலோ பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? நம்முடைய நடக்கையில் கிறிஸ்து வெளிப்படணும். ஆக உன்னை ரொம்ப பிடிச்ச வசனம் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக கொண்ட தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆக ரொம்ப நேரம் ஆயிட்டு பயிர் வச்சாலும் பரவாயில்ல. எனக்கு என்னன்னா சத்தியத்தை விதைச்சிடணும். இனி இந்த உலகத்துல எதற்கும் பயப்படண்டா. வாழ்க்கையில் என்ன உயர்த்தணுமா? தேவனுடைய பாதம் தான், இதுதான். ஆக தேவனை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இன்னும் இந்த மாதிரி ஐக்கியத்துல வாங்க. தேவன் நிறைய சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரு. இவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, இருக்க சம்பளத்துல அப்ப ஃபுல் சம்பளம் வாங்கி முக்காவாசி இதுக்கு தான் போவோம். எந்த பேங்க்ல பணத்தை சேர்த்து வைக்கிறதுலாம் இல்ல. நாங்க இன்னொன்னையும் சொல்லிடுதேன், இந்த பைபிள் நீங்க பிரயாசப்படாம வாங்கிட்டீங்க. தென்காசியில ஒரு சென்டர் வச்சிருந்தோம். ஒரு பாஸ்டர், வேற சொல்ல விரும்பல, 35 பேர் வந்தாங்க. கடைசியில கேட்டாரு, என்ன கேட்டாருன்னா, அவர் வீட்டுல இடம் தாரேன், சர்ச்சில் இடம் தாரேன் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு என்ன தருவேன். அதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் 10ல் 1 சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு ஒவ்வொருத்தனும் கொண்டாடுறது இல்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளவு, இத்தனை பேர் வராங்கன்னா இவ்வளவு ரூபாய் எனக்கு தாங்க. ஏன்னா ஃபேன் ஓடுது, கரண்ட் ஓடுது. பிறகு என் வீட்டுக்காரியும் வருவா, நானும் வருவேன், என் பிள்ளைகளும் வருவாங்க, அவங்களுக்கு இலவசமா படிப்பாங்க. பாருங்க, அவருக்கும் துட்டு கொடுக்கணும், அவர் பிள்ளைக்கும் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆனா அவர் கடைசியில வருவாரு, கிளாஸுக்கும் வர மாட்டாரு. நாங்க கொடுத்துருப்போம், கூடாரத்தை காலி பண்ணிட்டோம். அவர் அதாவது அவரும் மாசம் மாசம் படிச்சிருந்தா கொடுக்கலாம். சரி, இது லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா முதல் செட்டே பாத்தீங்கன்னா எஸ்ஐ, போஸ்டல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்ல சத்தியத்தை அப்படி தேடி. இப்ப உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இப்பவும் சத்தியத்தை தேடக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. எரேமியால ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது என்னத்தை பார்ப்பாரு?
கர்த்தாவே உடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகிறது. நமக்குள்ள எவ்வளவு வசனம் இருக்கிறத அவர் பார்ப்பார். ஆக நீங்கள் விசேஷித்தமானவர்கள், தேவனுடைய சந்ததி, தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ஆக நானும் உங்களுடைய சகோதரன் என்று சொல்லி உங்களோடு உங்களாக உங்களுடைய ஜெபங்களிலும் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும்